தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள். அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள். இதுதான் அரசியல், இதுதான் ஊடகம். ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம், இரண்டாவது இடத்திற்கு வந்து விட்டாராம், அடுத்து அவர்தான் ஆட்சி பிடிக்க போகிறாராம். பாவம், அவர் உசி போடுறாங்க வேண்டும், அவருக்கு ஆசையை மூட்டிவிட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க. அவர் சொல்றார், 2026 தேர்தலில் 2 பேருக்கு இடையில் தான் போட்டி. ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே. அதுல என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க போட்டி இல்ல, உங்களை விட நாங்க தான் பெரிய சக்தி. போட்டி இப்ப வந்து திமுகவோட கிடையாது. 2வது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி. 2வது இடம் யார் என்பதுதான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி. இந்த தமிழக அரசியல் களத்தில் 2வது இடத்தை யார் பிடிப்பது? அப்ப யாருக்கு சண்டை நடக்குதுன்னா, அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது. திமுக கூட்டணியோட அவர் மோத முடியாது. அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள். நாங்க எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி. யாருக்கு அவர் பதில் சொல்றாரு? அது திமுகவுக்கு சொல்ற பதிலா கிடையாது. எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டினா, ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு விடுக்கிற சவால். அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது. அதை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கு இல்லை, அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை, அதை எதிர்க்கிற வலு எங்களுக்கு தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு எலெக்ஷனில் கூட நிற்காத ஒரு கட்சி 65 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்கு சவால் விடுகிறது. இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, எங்களோட அந்த சண்டை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் மறைக்க கூடாது, மறந்துவிடக் கூடாது. விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு